அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம். ஓம் குமார் பிரதாசன் திருச்சிட்டம்பலம். மெய்யன்பர்களே, சென்ற பதிவிலே நாம் மூத்த திருப்புகள் என்று சொல்லக்கூடிய திருப்புகளை நாம் சிந்தித்தோம். அதுக்கு விளக்கம் சொல்லணும்னா கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆகும். சும்மா ஒரு 4 வரியில் பார்ப்போமே. முருகப்பெருமான் அருமைநாசாமி ஆட்கொண்டு அவருடைய நாக்கை நீட்ட சொல்லி தன்னுடைய வேளாண் சிறு வேளாண் பிரணவ மந்திரம் என்று சொல்லக்கூடிய ஓம் என்ற அக்ஷரத்தை அவர் நாவிலே பதித்து பாடு அப்படிங்கிறார். இப்போ சுவாமி சொல்கிறாரு, பள்ளி படிப்பும் கிடையாது, படிப்பு வாசனையும் கிடையாது, எழுத்தறிவும் கிடையாது, உன்னை தவிர எனக்கு வேறு எதுவும் தெரியாது. அப்பனே, என் தந்தையை நான் என்னத்தை பாடு அப்படின்னு சொல்லும்போது தான் சுவாமி அடி எடுத்து கொடுக்குறார். முத்தை தரு என்று சொல்லி முத்த முத்தா பாடு அப்படின்னு சொல்லி முருகப்பெருமான் அருணகிரிநாசாமிக்கு அடி எடுத்து கொடுக்குறாரு. அந்த முருகப்பெருமான் சொன்ன முத்து என்று சொல்லி வைத்து தான் சுவாமி முத்தை தரு பக்தி திருநகை அத்தி கிருஷ்டி சார்ந்த முக்தி கொருவித்து குருவர என போதும். அப்போ திருப்புகழ் பாடுறவங்களுக்கெல்லாம் என்ன கிடைக்குமா? முக்தி தான் கிடைக்கும். இப்போ திருப்புகழ் பாடினா பகை ஒழியும், நட்பு வளரும், அன்பு வளரும், அறிவு பெருகும், செல்வம் வளரும், மனோதைரியம் கிடைக்கும், ஒருமைப்பாடும் அன்பும் மேலோங்கும், இறை உணர்வு, ஆன்மீகம், நல்லொழுக்கம், இப்படிப்பட்ட அற்புதமான எண்ணங்கள்லாம் வரும். ஏன் வேறு பதிவும் பண்ணால் வராதான்னு கேட்டிங்கன்னா வரும். ஆனால் நமக்கு நம் திருப்புகழ் சபையில் திருப்புகழ் சபையில் இருக்கிறதுனால நம்மளுடைய கொள்கைக்கு தான் நம்ம முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அதுக்காக மற்றதெல்லாம் பாடலாம் வராதுன்ற அர்த்தம் இல்லை, எல்லாமே வரும். ஆனால் இறை உணர்வும் அன்பும் மனிதநேயம், அதுக்கு முக்கியமாக உயிர்மை நேயம், எல்லா உயிரையும் நேசிக்கின்ற தன்மை நமக்கு இருக்குமானால் இறைவன் நமக்காக வேலை செய்வான். நாம் எதையுமே கேட்டு பெற வேண்டிய அவசியமும் கிடையாது, அவசரமும் கிடையாது. நம்மளுடைய எண்ணங்களையும் செயல்களையும் பார்த்துவிட்டு இறைவன் ஒவ்வொரு நிமிடமும் நம்மளை கண்காணித்து கொண்டிருக்கின்றான். அமலசாமி சொல்வார், முருகப்பெருமானை சொல்லும்போது, செவி எங்கினும் முலான். இப்போ நான் அவங்கள்ட்ட ஒரு கருத்தை சொல்கிறேன், ஒருத்தர்கிட்ட கூப்பிட்டு, என் பொண்ணு வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கு, அதில் கூப்பிட்டு, பாப்பா நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன், யார்ட்டும் சொல்லாத அப்படின்னு தனிமையில் சொல்லும்போது அங்கேயும் அவனுடைய காது இருக்கும். அதனால் இறைவனுக்கு தெரியாமல் எதுவும் நடக்காது. அதனால் ஒவ்வொரு வினாடியும் நாம் மிகவும் பொறுப்புடனும் நிதானத்துடன் இருந்து செயல்பட்டு நாமளும் வாழ்வோம், மற்றவர்களையும் வாழ வைப்போம். நன்றி. மீண்டும் ஒரு பதிவிலே சந்திப்போம், தொடர்ந்து சிந்திப்போம். வணக்கம். ஓம் குமார் பிரதாச.